ஹாய் ஹலோ வெல்கம் டு யார் கிச்சன். நான் உங்கள் செஃப் சுகந்தன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் லக்னோவிலேயே ரொம்பவே ஃபேமஸான மட்டன் பிரியாணி. அதே சுவையிலையும் அதே நறுமணத்துலையும் சுருக்கமாக சொல்லணும்னா பிசுறு தட்டாமல் அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்குற ரெசிபி உங்களுக்கு முழுமையாக புரியும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ரெசிபி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட் ஸ்டார்ட். பால் 100 ml, குங்குமப்பூ 1 சிட்டிகை கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஜாதிபத்திரி 4, பச்சை ஏலக்காய் 15 ஒரு மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கரகரன்னு இருந்தாலே போதும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி பாஸ்மதி அரிசி 500 கிராம். இதை தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம், நெய் 100 ml, சிறிய வகை பட்டை 2, கருப்பு ஏலக்காய் 2, கிராம்பு 6, கருப்பு மிளகு 1 டீஸ்பூன், பிரியாணி இலை 2. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் 500 கிராம் அதை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. மட்டன் எல்லா பீஸுமே வெள்ளை கலராக இந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இப்போ இஞ்சி பூண்டு அரைத்தது 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. 2 நிமிஷம் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக பிளந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக பொரித்த வெங்காயம் 1 கையளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1½ டீஸ்பூன், ரோஜாப்பூ தண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன், தாளம்பூ தண்ணீர் 1 டேபிள் ஸ்பூன், நம்ம ஆரம்பத்திலேயே அரைச்ச மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு சிறிய அளவு இஞ்சியை இந்த மாதிரி சின்னதாக மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை, தயிர் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுருக்கேன், அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணீர் 350 ml. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. அப்பப்போ மூடியை திறந்து இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி கிண்டலைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மட்டன் ஒரு 50% வெந்திருக்கணும். உங்களுக்கு 50% நல்லா வெந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சட்டியை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி வேக வைக்கிறதுக்கான தண்ணி 3 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இந்த உப்பு இந்த அரிசி 1/2 கிலோ அரிசிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு மட்டும் தான் நம்ம சேர்க்கணும். மட்டனுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். இந்த உப்பு இந்த அரிசிக்கு மட்டும்தான். நெய் 1 டேபிள் ஸ்பூன், அரை எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணீர் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வரும்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க பிரியாணி அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டைமு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 சட்டியையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற மட்டன் ஒரு பக்கம், இந்த பக்கம் அரிசி வெந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க பக்கத்துலேயே. நம்ம 1/2 கிலோ அரிசி போட்டோம். அந்த 1/2 கிலோ அரிசியிலேருந்து ஒரு 250 கிராம்லேருந்து 300 கிராம் வரைக்கும் நீங்கள் ஒரு 50% வெந்த அரிசியை நம்ம மட்டன் மேலே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரவலாக படுற மாதிரி போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஒரே அளவாக இந்த அரிசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
குங்குமப்பூ பால் எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், மீதமுள்ள அரிசி ஒரு 70% வெந்திருக்கணும். இந்த மாதிரி விரலை நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். எல்லா அரிசியும் போட்டாச்சு. தாளம்பூ தண்ணீர் 1/2 டேபிள் ஸ்பூன், குங்குமப்பூ பால் மீதமுள்ள எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடிடுங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 10லிருந்து 12 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் குக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் தோசைக்கல் வச்சுருந்தீங்கன்னா அந்த தோசைக்கல் நல்ல பெரிய தோசைக்கல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிரியாணியை அந்த தோசைக்கல்லை கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு இந்த பிரியாணியை தூக்கி நீங்கள் அந்த தோசைக்கல்லை மேலே வச்சு 10லிருந்து 12 நிமிஷம் நீங்கள் தம் குக் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச அளவு பிரியாணியை அடி பிடிக்கிறத தவிர்க்கலாம். 8லிருந்து 9 நிமிஷத்துக்குள்ளேயே உங்கள் வீடு ஃபுல்லாக ஒரு அருமையான பிரியாணி வாசம் பறக்கும். ஒருவேளை நீங்கள் கதவையோ இல்லை ஜன்னலையோ நீங்கள் திறந்து வச்சுருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னப்பா வீட்டில் எதுவும் விசேஷமா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு வாசம் வரும் உங்களுக்கு. பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதனுடைய வாசம் எனக்கு அந்தளவு சொல்ல தெரியல, நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நறுமணம் கிடைக்கும். சுவையும் அதே அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீயா நானா அப்படிங்கிற மாதிரி பட்டிமன்றத்தில் சொல்லுவாங்கள்ல, சுவையா நறுமணமா, அந்த மாதிரி ரெண்டுமே போட்டி போட்டுட்டு நிற்கும் இந்த பிரியாணியில். மட்டன் பீஸ் ரொம்பவே நல்லா வெந்திருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சுகந்தன்.